السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات إلى آخر الآية. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: لا يلدغ المؤمن من ورة واحد، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இறைவனுக்காக ஈருலக வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்த இறை தியாகிகள், உலக முஸ்லீம்கள் என அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறக்கூடிய 10 விதமான ஆண்களும் பெண்களும் என்கின்ற தொடரிலே சென்ற வாரத்தில் நாம் முஸ்லீமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். முஸ்லீமான ஆண்கள் யார், முஸ்லீமான பெண்கள் யார், அவர்களுடைய தன்மைகள் என்ன, முஸ்லீம் என்கின்ற அரபி வார்த்தைக்கான தமிழ் பொருள் என்ன என்பதையெல்லாம் ஓரளவிற்கு தெளிவாக நாம் தெரிந்திருந்தோம். அல்லாஹ் இன்றைய தினம் சொல்லி காமிக்கின்றான்: முஸ்லீமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இறை மன்னிப்பு கிடைப்பது உறுதி. யார் இவ்வுலகில் முஸ்லிம்களாக வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் மன்னிப்பது என்பது உறுதியாகிவிட்டது. இரண்டாவது மனிதர்கள் யார் என்பதை குறித்து அல்லாஹ் குறிப்பிடும் போது, அல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கின்றான். மூமீனான ஆண்கள் என்றால் யார், மூமீனான பெண்கள் என்றால் யார்? இதற்கு பல்வேறு விதமான இறை வசனங்கள், பல்வேறு விதமான விளக்கங்களோடு இறைவன் திருமறையிலே பல்வேறு விதமான செய்திகளை அல்லாஹ் கூறியிருக்கின்றான். நாம் கூட தொடர்படியாக முஃமின்கள் என்றால் யார், அவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மூணா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அப்படிதானே? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ வல்காஸிமீனல் கைஸ வல்ஆஃபீன அனின் நாஸ். உண்மையான முஃமின்கள் என்பவர்கள் தன்னுடைய லாபகரமான நேரத்திலும் தன்னுடைய நஷ்டகரமான நேரத்திலும் இறைவனுக்காக செலவழிப்பார்கள். வல்காஸிமீனல் கைஸ, கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல்ஆஃபீன அனின் நாஸ், மக்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை அநீதியை மன்னித்து விட்டு விடுவார்கள். இதெல்லாம் முஃமினாக இருப்பவர்களுக்கான அடையாளம். இப்படி இருந்தா இவங்க முஃமின், இப்படி நீங்க வாழணுங்கிறதுக்கான சில அடையாளங்களை நம்ம தொடர்ச்சியா சில ஜும்மாக்கள்ல சொன்னது உண்டு. இப்போ முஃமினாக நம்ம எப்படி ஆகணும்? முதல்ல மூமீனா ஆனாதானே மூமீனா வாழ முடியும்.
பள்ளிக்கூடத்தில் போய் படித்தாதான் டாக்டர் ஆக முடியும். அது இல்லாமல் ஊசியை மட்டும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், ஒரு 2 மாத்திரையுடைய பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், நான் டாக்டர் ஆகிட முடியுமா? முடியவே முடியாது. டாக்டர் ஆகணும்னா அதற்குரிய படிப்பை படிக்கணும். நான் மூமீனா இருக்கிறேன். எப்படிங்க மூமீனா இருக்கிறீங்க? எனக்கு தொழுகை தெரியுது, எனக்கு குர்ஆன் ஓத தெரியுது, எனக்கு ஜக்காத் கொடுக்க தெரியுது, நான் நோன்பு வைக்கிறேன்னு, நானும் ஒரு மூமீன் தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது. மூமீனாக முதலில் நாம் ஆக வேண்டும். மூமீனாக முதலில் ஆனாதான் இந்த எல்லா செயல்களையும் நம்மால் சரியாக செய்ய முடியும். என்னைக்கு நம்ம ஒரு உண்மையான மூமீனாக ஆகவில்லையோ, உண்மையான ஒரு மூமீனாக என்றைக்கு நாம் மாறவில்லையோ, அப்பொழுது இந்த செயல்களை எல்லாம் நம்மால் சரியான முறையில் செய்யவே முடியாது. சரி, இப்போ மூமீனுடைய அரபு வார்த்தைக்கான தமிழ் பொருளை நாம் விளங்கிக் கொள்வோம். இந்த வாரம் பயான் மாதிரி இருக்காது, ஒரு பாட வகுப்பு மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கோங்க. அதுவுமே இந்த மூமீனுக்கே இந்த ஒரு வாரம் பத்தாது. இந்த மூமீனே தொடர்ந்து 6 வாரம் பேசுகிற மாதிரி வரும். ஏன்னா அது ஒரு பெரிய தலைப்பு. மூமீன் என்கின்ற அரபு வார்த்தைக்கு தமிழில் சொல்லக்கூடிய பொருள் என்பது நம்பிக்கையாளர். மூமீன் சொன்னால் யாருங்க? நம்பிக்கையாளர். அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனத்தில் சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத். இறை நம்பிக்கையாளர்களே தொழுகை நிலைநாட்டுங்கள், இறை நம்பிக்கையாளர்களே ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள், இறை நம்பிக்கையாளர்களே மது அருந்தாதீர்கள். முஃமின் சொன்னா இறை நம்பிக்கையாளர் என்று அர்த்தம். முஃமினுக்கு பொருள் என்ன? இறை நம்பிக்கையாளர். இன்னும் சில இமாம்கள் சொல்லி காமிக்கின்றார்கள், மூமீன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு 3 பொருட்களை நாம் கொடுக்கலாம். 3 பொருட்களை ஒரு சேர்ந்து கொடுக்கும் போதுதான் இந்த மூமீன் என்கின்ற வார்த்தை முழுமை அடைகிறது. மூமீன் என்றால் என்ன தெரியுமா? மனதால் நம்பிக்கை கொண்டு நாவால் மொழிந்து நம்பிக்கை கொண்டதற்கு தகுந்த மாதிரி வாழ்றதுதான் மூமீன். மூமீன்னா யாருங்க? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறுமை நாளையும் சொர்க்கம் நரகம் விதி அனைத்தையும் மனதால் நம்பி இவையெல்லாம் இருக்கிறது என்று நாவால் மொழிந்து இவை எல்லாவற்றையும் சரியான முறையில் அடைந்து கொள்வதற்கான வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்துக் கொள்பவர் தான் மூமின். ஒருத்தர் சொல்றாரு, நான் அல்லாஹ் இருக்கிறான், ரசூல் இருக்கிறாங்க, சொர்க்கம் நரகம் இருக்கு, எல்லாத்தையும் நம்புறேன், ஆனா வாயாலலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு உண்மையான மூமினா ஆகவே முடியாது. ஒரு ஆள் சும்மா வெறும் வாய் வழியில சொல்றாரு, ஆமாங்க அல்லாஹ் இருக்காரு, அது இருக்கு, இது இருக்குங்க, அப்படிங்க இப்படின்னு, ஆனா மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லை, அவரும் மூமினாக ஆக முடியாது. மனசுலையும் நம்புறாரு, வாய் வழியாகவும் சொல்றாரு, ஆனா சொன்னதுக்கு தகுந்த மாதிரி நம்பினதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவரும் மூமினாக ஆக முடியாது. சரி, இப்ப மூமின் சொன்னா என்னங்க? நம்பிக்கை கொள்றது. யாரெல்லாம் ஒரு மூமின் நம்பிக்கை கொள்ளணும்? மூமினா நம்ம இருக்கிறோமே, நம்ம எதையெல்லாம் கொண்டு நம்பிக்கை கொள்ளணும்? எதையெல்லாம் கொண்டு நம்பிக்கை கொள்ளணும்? எதை கொண்டு நம்பிக்கை கொள்ளணும்? 6 விஷயங்களை கொண்டு ஒரு மூமின் நிச்சயமாக நம்பியிருக்கணும். அப்படி அவன் நம்பலன்னு சொன்னா நிச்சயமாக அவர் உண்மையான ஒரு மூமினாக ஆகவே முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதீ நஸல அலா ரசூலிஹி வல் கிதாபில்லதீ அன்ஸல மின் கப்ல் வ மன் யக்ஃபுரு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখির ஃபகத் ضل ضلالا بعيدا. 6 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, ஆமினூ பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். 1, யாரை கொண்டு நம்பிக்கை கொள்ளணும்? அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்ளணும். வ ரசூலிஹி, அவனுடைய இறை தூதர்களை கொண்டு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள்.
வல் கிதாபி, அவனால் கொடுக்கப்பட்ட இறை வேதங்களை கொண்டு நம்பிக்கை கொள்ளுங்கள். வ மலாயிகத்திஹி, அவனுடைய வானவர்களை கொண்டு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை கொண்டு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி, விதியை கொண்டு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். 6 விஷயம். இந்த 6 விஷயத்தை நம்ம நம்பணும். எப்படி நம்பணும்? அல்லாஹ்வை நம்ம இப்ப ஈமான் கொண்டிருக்கோம். ஈமான் கொண்டிருக்கிறோமா? எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் தான் இந்த வானத்தை படைச்சிருக்கிறான், அல்லாஹ் தான் இந்த பூமியை படைச்சான், அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான், அல்லாஹ் தான் செடியை படைச்சான், மரத்தை படைச்சான், கடலை படைச்சான், மலையை படைச்சான், உணவை தந்தான், நோயை தந்தான், குணத்தை அழிக்கிறான், அது இது இப்படி நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் அல்லாஹ்வினுடைய வல்லமையை கொண்டு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எப்படி இருப்பான்னு சொல்லி நம்ம நம்பிக்கை கொள்ளணும். இதெல்லாம் ஒருத்தர் நம்பி இருக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோமே, இது மட்டும்தான் ஒரு இறை நம்பிக்கையாளர் நம்பிக்கை கொள்ள வேண்டுமான்னு கேட்டா, இதை தாண்டி அல்லாஹ்னா எப்படி இருக்கணும்னு சில விஷயம் இருக்கு. அப்படி அல்லாஹ்வை நம்ம நம்பி இருக்கோமா? அப்படி நம்பணும். அப்படி நம்பியிருந்தாதான் நம்ம ஒரு உண்மையான முஸ்லீமாக, உண்மையான ஒரு மூமீனாக நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். இன்னைக்கு அல்லாஹ்வை பற்றியான விளக்கங்கள் நிறைய பேர்கிட்ட இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் புதிதாக ஆலிம் படித்து வரக்கூடியவர்கள், அல்லது வேறு வேறு இயக்கங்களில் படிக்கக்கூடியவர்கள், வேறு கொள்கையை சார்ந்து படிக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு நிறைய யூடியூப் வலைதளங்களில் அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, அல்லாஹ்வுக்கு கால் இருக்குது, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சிரிப்பா, அல்லாஹ்வுக்கு வாய் இருக்குது, இப்படியெல்லாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இதுல இளைய சமுதாயம் என்பது அதன் மீது அப்படியே ஒரு கவர்ச்சியை கொண்டு அதிலே நுழையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். குர்ஆன் ஆயத்துகளுக்கு நேரடியான அர்த்தங்களை கொடுத்து விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான். என்ன சொல்றான்? وَيَبْقَى وَجْهُ رَبِّكَ ذُو الْجَلَالِ وَالْإِكْرَامِ كُلُّ مَنْ عَلَيْهَا فَانٍ وَيَبْقَى وَجْهُ رَبِّكَ ذُو الْجَلَالِ وَالْإِكْرَامِ. உலகத்துல எல்லாமே அழிஞ்சிரும். உலகத்துல கியாமத்துனால எல்லா பொருட்களும் அழிஞ்சிரும். وَيَبْقَى وَجْهُ رَبِّكَ ذُو الْجَلَالِ وَالْإِكْرَامِ, அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் அழியாமல் இருக்கும் அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த இடத்துல வஜ்ஹு முகம் சொன்னால் முகம் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. முகத்துக்கு நேரடியாக முகம்னு அர்த்தம் கொடுக்கக்கூடாது. அந்த இடத்துல அல்லாஹ் முகம் சொல்றது அல்லாஹ்வுடைய கருணை மட்டும்தான் உலகத்தில் இருக்கும். வேற யாருடைய கருணையும் யாருடைய அரவணைப்பும் அரசரிப்பும் இருக்கவே இருக்காது அல்லாஹ் சொல்றான். இப்படி அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வை பத்தி முழுமையான முறையில் நம்ம அறியாம தொழுகையில நின்னோம்னு சொன்னா நம்ம தொழுகைக்கு ஒரு உயிரோட்டம் கிடைக்காது, நம்ம தொழுகைக்கு ஒரு மகத்துவம் கிடைக்காது. அப்ப அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ளணுங்க? முதன்மையின் அல்லாஹ்வை நம்ம எப்படி ஈமான் கொள்றோம் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனாக மட்டும் இருக்கின்றான். இறைவன் என்பவன் ஒருவன் தான். அந்த ஒருவன் என்பவன் அல்லாஹ். இறைவன் என்பவன் பல இறைவன்கள் என்று இருக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனித்தவனாக மட்டும்தான் இருக்கின்றான், அவன் தனிமையாக மட்டும்தான் இருக்கின்றான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் அவனுடைய உள்ளமையிலும் அவனுடைய பண்புகளிலும் அவனுடைய செயல்களிலும் அல்லாஹ்விற்கு இணை துணையே இல்லை என்று நாம் ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வினுடைய உள்ளமையிலும் அல்லாஹ்வுடைய பண்புகளிலும் அல்லாஹ்வுடைய செயல்களிலும் அல்லாஹ்விற்கு இணையே கிடையாது. ஒரு ஆளை பார்த்து நம்ம சொல்றோம், நீங்க அல்லாஹ் மாதிரியே இரக்கம் உள்ளவராக இருக்கீங்களே அப்படின்னு சொன்னா அது இணை வைப்பு, அது ஷிர்க். இன்னொரு ஆளை பார்த்து சொல்றோம், அல்லாஹ் செய்யற மாதிரியே அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு போல, அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அவர் அந்த சக்தியை வச்சு ஏதோ செய்யறாரு, இணை வைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய செயல்களிலும் அவனுக்கு இணை இல்லை, அல்லாஹ்வுடைய பண்புகளிலும் அவனுக்கு இணையே இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றிலும் இருந்து தனித்தவனாக இருக்கின்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மாதா பிதா மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்விற்கு மனைவி இருக்குன்னு சொல்ல முடியுமா?
அல்லாஹ்விற்கு தாய் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு தந்தை இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரங்க பந்தக்காரங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா உறவினர்களை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். ஏன் இதெல்லாம் சொல்றோம் சொன்னா, இன்னைக்கு அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ளணும் தெரியாம போனதுனாலதான் தொழுகையில நமக்கு ஒரு பயபக்தியே வர்றதில்லை. அல்லாஹ் இப்படிப்பட்டவன் சொல்லி முழுமையா நம்ம நம்பி இருந்தாதான் தொழுகையில ஒரு பயபக்தி வரும், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாப்பிடுவதை விட்டும் குடிப்பதை விட்டும் உறக்கம் மறதி அழுகை சிரிப்பு நோய் சுகம் இவை அனைத்தை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ்வுக்கு பசி கிடையாது, அல்லாஹ்வுக்கு தாகம் கிடையாது, அல்லாஹ்விற்கு உணவு கிடையாது, அல்லாஹ்விற்கு தண்ணி கிடையாது, அல்லாஹ்வுக்கு சுகம் கிடையாது, அல்லாஹ்விற்கு நோய் கிடையாது, அல்லாஹ்விற்கு மறதி கிடையாது, அல்லாஹ்விற்கு உறக்கம் கிடையாது. என் நேரமும் இந்த மக்களை பார்க்கக்கூடியவனாக நம்மை கண்காணிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று நாம் உறுதியான முறையிலே ஈமான் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிறத்துல இருப்பான், இந்த கலர்ல இருப்பான், அல்லாஹ் இப்படி ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு குணத்துல அல்லாஹ் இருக்கிறான் அப்படி என்று நம்மால் சொல்ல முடியாது, நாம் அப்படி சொல்லக்கூடாது. அதே போன்று அல்லாஹ் தஆலா இவ்வளவு அகலத்துல இருக்கா, இவ்வளவு நீளத்துல இருக்கிறா, இவ்வளவு குட்டையா இருக்கிறா, இவ்வளவு நெட்டையா இருக்கிறா, இவ்வளவு குண்டா இருக்கிறா, இவ்வளவு ஒல்லியா இருக்கிறா என்று நாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகலம் ஆகியவற்றை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். அப்ப அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ளணுமோ அப்படி ஈமான் கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர்கள் அல்லாஹுக்கு உருவத்தை கற்பிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி கரம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், அதனால அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, அல்லாஹ் சிரிக்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, அதனால அல்லாஹ்வுக்கு வாய் இருக்குது, அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றான், அதனால அல்லாஹ்வுக்கு கண் இருக்குது என்று நாம் உருவங்களை கற்பிக்க கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்விற்கு ஏதாவது ஒரு உருவத்தை நாம் கற்பித்தோம் என்று சொன்னால் அங்க ரெண்டாவதா ஒரு கேள்வி வரும். அப்ப அல்லாஹ் ஆனா பெண்ணா? முகம் இருக்குன்னு சொல்றோம், கை இருக்குன்னு சொல்றோம், கண் இருக்குன்னு சொல்றோம். அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா என்ன வந்துடும்? இப்போ முகம் கை கால் கண்ணெல்லாம் இருக்குன்னா அல்லாஹ் ஆனா பெண்ணானுங்கிற ஒரு கேள்வி வந்துடும். பொதுவாகவே முகம் இருக்கு, கை கால் இருக்கு, உடல் இருக்குன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது நோய்கள் என்பது ஏற்படும், அப்படிதானே? அப்ப நோய் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அந்த நோயை குணமாக்குறதுக்கு அல்லாஹ் இன்னொருத்தன்ட்ட தேவையாகணும். அப்ப அல்லாஹ் யார்கிட்ட தேவையாகிறானோ அவன் அல்லாஹ்வோட பெரியவனாக என்ன செஞ்சிடறான், மாறிடுறான். இன்னைக்கு நிறைய நபர்கள் இளையதனங்கள்ல இந்த கேள்விகளை அதிகமாக கேட்கறது உண்டு. அல்லாஹ்விற்கு இப்படி சொல்றாங்களே, இப்படி இருக்குதா இல்லையான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய படைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க நிறைய யோசிச்சு பாருங்க. வலா தஃபக்கரு ஃபீ தாத்தில்லாஹ், அல்லாஹ் எப்படி இருப்பான்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. அல்லாஹ்வுடைய படைப்புகள் இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்குது இல்லையா? இந்த எல்லா படைப்பையும் நீங்க யோசிங்க. அல்லாஹ் வானத்தை எப்படி படைச்சிருக்கிறான், மலையை எப்படி படைச்சிருக்கிறான், தண்ணியை எப்படி படைச்சிருக்கிறான், செடியை எப்படி படைச்சிருக்கிறான், மரத்தை எப்படி படைச்சிருக்கிறான், மண்ணை எப்படி படைச்சிருக்கிறான், அல்லாஹ் தஆலா காத்தை எப்படி படைச்சிருக்கிறான், எல்லாத்தையும் சிந்திங்க. வலா தஃபக்கரு ஃபீ தாத்தில்லாஹ், அல்லாஹ் எப்படி இருப்பார் மட்டும் நீங்க சிந்திக்காதீங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சிந்தனையை விட்டும் மனித கற்பனையை விட்டும் அப்பாற்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இன்னும் அல்லாஹ்வை பத்தி நம்ம நிறைய விதமாக நம்ம ஈமான் கொள்ளணும். அதையெல்லாம் நம்ம ஒரு பயான்ல சொன்னோம்னா புரியாது. ராஜத்து ஏதோ சொல்ற மாதிரியே இருக்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குன்னு என்ன செய்யும் தோணும். இதெல்லாம் ஒரு பாட வகுப்புகளாக எடுத்து நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்கள். ரமலானுடைய மாதங்களில் நேரத்தை வீணாக கழிக்காம பள்ளிவாசல்களில் நாம் கழிப்பதற்கு முயற்சி பண்ணால் ஈமான்னா என்ன, இஹ்லாஸ்னா என்ன, தக்வானா என்னன்னு சொல்லி இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கும் ஒரு வகுப்பே நம்மால் நடத்த முடியும். ஏன்னா அந்த அளவிற்கு அதில் விரிவான விளக்கங்கள் என்பது இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு தெரியறதில்லை. வானவர்களை கொண்டு ஈமான் கொள்ளணும். ஒரு 5 மலக்குமார்கள் பேர் நமக்கு தெரியுமா? வானவர்களை கொண்டு ஈமான் கொண்டாதான் அவர் உண்மையான ஒரு மூமின். நீங்கள் மூமீனாக இருந்தால் தான் நீங்கள் 5 நேரம் தொழுகிற தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் மூமீனாக இருந்தால் தான் உங்களுடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் மூமீனாக இருந்தால் தான் நீங்கள் செய்கிற எல்லா நல்ல அமலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஈமான் கொள்றதுலேயே 2வது விஷயம் தெரியுமா? அவன் மலாய்க்கத்திகி, அல்லாஹ்வுடைய மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்ளணும். ஒரு 4 மலக்கு பேர் சொல்லுங்க பார்ப்போம்.
ஒரு 4 மலக்கினுடைய பேரும் அந்த 4 மலக்குகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை என்ன நம்மளால சொல்ல முடியுமா? அப்ப நம்ம என்ன முஸ்லீமா இருக்கிறோம்? வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளணும். எந்தெந்த வேதம் எந்தெந்த நபிமார்களுக்கு மொத்தம் எத்தனை வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியுமா? ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளணும். ரசூல்மார்கள்னா யாரும் தெரியுமா? நபிமார்கள்னா யாரும் தெரியுமா? ரசூல் வேற நபி வேற, ரெண்டுமே வேற. இன்னைக்கு நம்ம ரபி ரசூல் ரெண்டையும் ஒன்னாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளணும், விதியை கொண்டு ஈமான் கொள்ளணும். இதெல்லாம் என்னங்கிறத முதல்ல நம்ம விளங்கி வச்சிருக்கிறோமா? முழுசா விளங்கி வச்சிருக்கிறோமா? ஒரு 4 மலக்குமார்கள் பேர் யாரா சொல்ல முடியும்? தெரிகிறது இல்லையே இன்னைக்கு நமக்கு. நம்மளுடைய தொழுகைக்கு அப்ப என்ன உயிரோட்டம் இருக்கும் சொல்லுங்க பாப்பா. ஒரு இறை நம்பிக்கையாளர் என்பவன் அனைத்தையும் கொண்டு முதல்ல நம்பணும். அனைத்தையும் அவன் தெரிஞ்சவனாக புரிந்தவனாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு உண்மையான முஸ்லீமாக மூமினாக வாழ முடியும்ட்டு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி தருது. இன்னைக்கு நமக்கு எதுவுமே தெரியறது இல்லை. எதுவுமே தெரியாமல் போனதின் காரணமாகத்தான் எல்லா பாவ செயல்களிலும் மிக சர்வ சாதாரணமான முறையிலே நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வை இன்னும் எப்படியெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அவை அனைத்தையும், அந்த அனைத்து விஷயங்களை கொண்டும் நம்ம அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் ஆணும் இல்லை, அல்லாஹ் பெண்ணும் இல்லை, அல்லாஹ் அலியும் இல்லை. அல்லாஹ் தஆலா 6 திசைகளில் அடங்காதவன், 8 முக்கோணங்கள் அடங்காதவன், 5 அறிவுக்குள் அடங்காதவன். அல்லாஹ்விற்கு சந்தேகம் கிடையாது, ஊசலாட்டம் கிடையாது. அவன் மிக மிக பரிசுத்தமானவன் என்று நம்ம அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வை பற்றி நம்ம எப்படி ஈமான் கொள்றோம்? நீங்க ஒரு கெட்ட செயல் நடக்குது, அல்லது ஒரு இடத்துல இப்படி போயிட்டு நம்ம அப்படி போறோம், ஒரு பிசினஸ் விஷயமா போறோம், அந்த பிசினஸ் சரியா வரல அப்படின்னா அல்லாஹ் நாடிட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டானே, ஏதோ அல்லாஹ்வுக்கு நமக்கு எதிர்த்து அல்லாஹ்வுக்கு செய்ய தெரியாம நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அல்லாஹ் எனக்கு இப்படிதான் நாடுனா, ஆனா கடைசியில் அல்லாஹ் எனக்கு இப்படி பண்ணிட்டான். அப்போ அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய தெரியாம இருக்கு? முதல்ல ஒன்று செய்யணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அது நிப்பாட்டுன்னு இருக்கா? இல்லை. அல்லாஹ் என்பவன் சந்தேகத்திற்கு இடமளிக்காதவன். இறைவனாக இருப்பவனுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இவருக்கு ரிஸ்கை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா, இன்னைக்கு ஒரு ரூஹை கைப்பற்றலாமா பற்ற வேண்டாமான்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது? சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் கொடுக்கணும் முடிவு பண்ணால் கொடுத்துருவான், எடுக்கணும் முடிவு பண்ணால் எடுத்துருவான். இன்னைக்கு இறைவனை பற்றி முழுமையான நம்பிக்கை இல்லாமல் போனதின் காரணமாகத்தான் நம்ம வாயிலிருந்து அல்லாஹ்வை பற்றியான தவறுதலான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லையா, அல்லாஹ்வுக்கு இரக்கமே இல்லையா, அல்லாஹ்வுக்கு மனசாட்சியே இல்லையா, அல்லாஹ் என்னையே இப்படி சோதிக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வை ஏதோ மனிதர்களை சாதாரணமாக பேசுறத போல அல்லாஹ்வை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது பரவி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். அப்ப இறை நம்பிக்கையாளர் என்றால் முதலில் மனதில் நம்பணும். மலக்குன்னு இப்படி இருக்கிறாங்க, வகி இறை செய்தியை கொண்டு வரக்கூடிய மலக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, மழையை தரக்கூடிய மலக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, உணவை தரக்கூடிய மலக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, மௌத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நல்லது கெட்டது தீமை நன்மை எழுதக்கூடிய 2 மலக்குமாருங்க இருக்காங்க, கபூரில் வரக்கூடிய 2 மலக்குமாருங்க இருக்காங்க, சொர்க்கத்தில் காவலாளிகள் இருக்காங்க, நரகத்தில் காவலாளிகள் இருக்காங்க, அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமாருங்க இருக்காங்க. மலக்குமார்களை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா 2வது விஷயமே அதுதான் அல்லாஹ் சொல்றான். ஏன் 2வது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பற்றி சொல்லணும்னு சொன்னா, மலக்குமார்கள் தான் அல்லாஹ்வோடு நெருங்கி இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வை பற்றி எந்த விதமான பாவத்தையும் செய்யாமல் வாழக்கூடிய ஒரே ஒரு படைப்பு மலக்குமார்களுடைய படைப்பு தான். அப்போ அந்த மலக்குமார்களை பற்றி இன்னைக்கு நமக்கு என்ன நாலேஜ் இருக்குது, அவங்கள பற்றி என்ன நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய பேர் கேட்கறது உண்டு, மலக்குமார்களும் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு தானே, அப்போ மலக்குமார்களுக்கு தூக்கம் இருக்காதா, மலக்குமார்களுக்கு நோய் இருக்காதா, மலக்குமார்களுக்கு மனைவி உண்டா, அவங்களுக்கு பிள்ளைங்க உண்டா, அவங்களுக்கு எல்லாம் இருக்கணும்ல அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னைக்கு அப்படி உண்டா? அப்படி இல்லைன்னா மொத்தத்தில் நீங்கள் மலக்குமாரில் அல்லாஹ் காப்பாற்றணும். மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய ரோபோ அப்படிங்கிறாங்க. மலக்குமாரில் யாரா? அல்லாஹ்வுடைய ரோபோவா? மலக்குமார்களுக்கு பசி உண்டு, மலக்குமார்களுக்கு தாகம் உண்டு, மலக்குமார்களுக்கு இன்பம் துன்பம் உண்டு. பசிய தாகத்தை எப்படி தீர்த்து கொள்வாங்க? தஸ்பீஹை கொண்டு, தஹ்மீதை கொண்டு, தக்பீரை கொண்டு, தஹலீலை கொண்டு அவர்களுடைய பசியை தீர்த்து கொள்வார்கள். தஸ்பீஹ் என்று சொன்னால் சுபஹான் அல்லாஹ். மலக்குமார்களுக்கு தாகம் எடுத்தால் சுபஹான் அல்லாஹ்னா தாகம் நின்றும். தஹ்மீத் பசி வந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ்னா பசி நின்றும்.
அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய், தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னா எல்லாமே தீர்ந்துரும். அவங்களுடைய முழு நேர வேலை தஹலீல், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருப்பது. இன்னைக்கு மலக்குமார்களை பத்தி தெரியல, 4 வேதங்களை பத்தி தெரியல, வேதங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு தெரியல, மறுமை நாள் எப்போ வரும் தெரியல, மறுமை நாளை பத்தியான விவரம் தெரியல, கபரை பத்தி தெரியல, எதை பத்தி நம்ம இன்னைக்கு அறிந்து வைக்கல. அப்படிதானே? தெரிஞ்சாதான் அதை நம்ப முடியும் நம்மளால. அதெல்லாம் தெரியாம போனதுனால தான் கபருன்னு ஒன்று இருக்கு, மர்மன்னு ஒன்று இருக்கு, நாளை கேள்வி கணக்குன்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம் தெரியாம நம்ம வாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு எல்லா பாவங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். கணித்திற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கக்கூடிய 2வது மனிதர்கள் யார் என்றால் மூமீனான ஆண்களும் பெண்களும். இதை 10 வாரத்துக்குள்ள நம்ம முடிக்கணும். இப்போ நான் அல்லாஹ் ஈமான் கொள்றது மட்டும்தான் சொல்லியிருக்கு. இன்னும் மலக்குமார்கள் இருக்குது, வேதங்கள் இருக்குது, ரசூல்மார்கள் இருக்குது, அப்படி தானே விதி இருக்குது. இன்றைக்கி விதி விஷயத்தில் நிறைய பேர் உண்டு. நான் இப்போ ரசூல்லா சொன்னாங்க, நான் இப்படி போனதில் தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. சொல்லலாமா? சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் ரசூல்லா. இன்றைக்கி பெற்றவங்க சொல்கிறாங்களே, என் பேச்சை கட்டி ஒழுங்காக இப்படி போயிருந்தேன்னா உனக்கு இப்படி ஆயிருக்குமா? சொல்லக்கூடாது. யார் ஒருவர் என்னால் இப்படி இது நடந்தது என்று சொல்கின்றாரோ அவர் அல்லாஹ்வை மறுத்து விட்டார். நீங்க நம்ம சொல்றோம், காலைல எழுந்து எப்பவும் போல நான் இந்த தெருலயே போயிருக்கேன், தேவையில்லாம அந்த தெருல போய் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு ஏன் தப்பு தான் அப்படி நம்ம சொல்றோமே. இப்படி சொல்லக்கூடாதுங்க ரசூலுல்லாஹ். அன்னைக்கு விதியை பத்தியான முழுமையான விவரம் தெரியல. நல்லது எப்படி வருது, கெட்டது எப்படி வருது, விதிங்கிறது ஒரு பெரிய தலைப்பு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா வரக்கூடிய ரமலான் மாதத்தை பயன்படுத்துங்க. அதில் நல்லது கெட்டது 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு அடிப்படையான ஒரு இஸ்லாமியனாக நம்ம வாழ்றதுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாவ மன்னிப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமமான நிலையில் நிரந்தரமாக தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வர